போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகா, இது பரிபூர்ணத்தின் அடையாளம். ஹாய், நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காமனாக கேட்கப்படுற ஒரு கேள்வி. அதாவது குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் இருக்க பெண்கள் இல்லை தம்பதியினர் எவ்ரி மந்த் கருமுட்டை வளர்ச்சி பார்ப்பாங்க. அப்போது கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஒரு ஹெச்சிஜி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க டாக்டர், அண்ட் அது கொடுத்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த முட்டை வெடிக்கும் அப்படின்றதான் காமனாக கேட்குற கேள்வி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ கருமுட்டைகள் வளர்ந்து அது வெடிக்க போகும் நிலையை ஏற்படும் பொழுது, அதாவது 2 சென்டிமீட்டர் சைஸ் கிட்ட ஒரு ஃபாலிக்கல், அதாவது முட்டையை சுற்றி இருக்க நீர் வளர்ந்து வரும் பொழுது அதை வெடிக்க வைக்கிறதுக்காக கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு எவ்வளோ நேரம் கழித்து அது வெடிக்கும், அந்த கருமுட்டை வெடிக்கும், அந்த ஃபாலிக்கல் வெடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 24 to 36 hours, 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து கேட்குறது, எதுக்காக இது கொடுக்குறாங்க, இது கொடுக்கலனாலும் முட்டைகள் வெடிக்கும் தானே அப்படின்னு பார்த்தா, ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. சில நேரங்களில் சில பெண்களுக்கு இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கருமுட்டை வளரும் ஆனால் சரியாக வெடிக்காது. ஏன்னா அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த போதுமான ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் இல்லாததுனால அந்த கருமுட்டை சரியாக வெடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பெண்களுக்கு கரெக்டான லெவல்ஸ் இருக்கும், ஸோ தானே வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ்வலாக எல்லா பெண்களுக்கும், கருமுட்டை வளர்ச்சி பார்க்குற எல்லா பெண்களுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்பொழுது இந்த ஹார்மோன் அந்த கருமுட்டையை வெடிக்க வைக்கிறது இல்லாமல் மட்டும் அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கரு உருவாகிவிட்டது அப்படின்னா அந்த கருவை முதல் 7 to 8 வாரங்கள் அதை வளர்க்கறது எல்லாமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் தான். ஏன்னா ஒரு குழந்தைக்கு, ஒரு கருவுக்கு நஞ்சு ஃபார்ம் ஆகுறதே 8 to 10 வாரங்களுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் தாய்கிட்டேருந்து எல்லா ஊட்டச்சத்து, எல்லா ஹார்மோன் எல்லாமே குழந்தைக்கு போகும். அது வரைக்கும் ஒரு ப்ரெக்னென்சியை வளர வைக்கிறது, ஒரு ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணுறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஸோ இந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனை கொடுக்கும்பொழுது அது அந்த கருமுட்டையை ஏதுவாக வெடிக்க வச்சு அதற்கப்புறம் சுரக்க வேண்டிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனையும் சுரக்க வைக்கிறதுனால இது ஒரு ப்ரெக்னென்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை கொடுக்கறதுக்கு, பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பெரும்பாலும் முட்டை வளர்ச்சி அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா அந்த டாக்டர்ஸ் இந்த ட்ரிகர், அந்த ஹெச்சிஜி ட்ரிகர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாரும் கேட்பாங்க, அப்போ எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணுமானா அப்படி கிடையாது. கருமுட்டை வளர்ச்சியை முதல்லேருந்து பார்க்குற அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பிளான் பண்ணி அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பார்த்துட்டு கொண்டு இருக்கிற தம்பதியினர், அந்த பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் யூஸ்வலாக கொடுப்பாங்க. ஸோ ஐயுஐ போன்ற சிகிச்சை முறைகள், அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், எளிய முறை தான் அது, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்கில் ஒரு முறை அது. ஸோ அந்த முறை செய்கிற பெண்களுக்கும் இந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதே மாதிரி தான். ஸோ கருமுட்டை வெடித்ததற்கு பிறகும் அந்த உள் சுவருக்கு அந்த தேவைப்படுற ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே இந்த இன்ஜெக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன் மூலியமாக கொஞ்ச நாட்கள் அது ஒரு ஏதுவாக அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே அந்த ப்ரெக்னென்சியோட ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் இதை பரிந்துரை செய்கிறாங்க, நீங்கள் மாதம் மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது முட்டை வளர்ச்சி பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த ஹார்மோன் கொடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை எனக்கு ஒரு முறை இந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்பவும் கருமுட்டை வெடிக்கலன்னு. ஸோ எல்லாருக்கும் ஒரே லெவல்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனுடைய லெவல் அதிகப்படியாக தேவைப்படலாம் சில பேருக்கு. ஸோ அப்போ அந்த டோஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கலாம். ஸோ இதுதான் ரொட்டீனாக இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுடைய பயன். ஸோ உங்கள் டாக்டரின் பரிந்துரை பேரில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.